ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எந்த வச்சு எப்படி சிம்பிளாக ட்ரேட் பண்ணுறதுங்கிறத ஒரு ஸ்மால் ஹிண்ட் மாதிரி தான் கொடுத்துருந்தோம். அது வந்து ரொம்ப 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 பேசிக்ஸு. ஒரு எக்ஸ்பெக்டட் ஹை வச்சதுக்கப்புறம் அதை எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் பார்த்த மாதிரி லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். இப்போ அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் லிக்விடிட்டி அரெஸ்ட் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் மெயின். அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். நேற்று பார்த்தது வந்து லாஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு எம்எம்எஸ் நடக்கணும், அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ண நடக்கணும், அதுக்கப்புறம் அந்த இது சிம்பிளாக ஒரு எம்எம்எஸ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் ஃபுல்லாக என்ட்ரி வாங்க. நேற்று சிம்பிளாக இதை மட்டும்தான் நம்ம பார்த்துருந்தோம், வேறு எதுவும் நம்ம பார்க்க கிடையாது. இது ட்ராப்பு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போய் இந்த ட்ராப் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய என்ட்ரின்னு நம்ம பார்த்துருந்தோம். இதுதான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஒரு சிம்பிள் கான்செப்ட்டு. இப்போ லிக்விடிட்டி எங்கெங்கே ஜென்ரேட் ஆகுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எந்தெந்த இடத்துல ஐடென்டிஃபை ஆகும்னு நான் கடைசியில் ஒரு எக்ஸாம்பிள் கூட காட்டுறேன், அது எங்கே நடந்துச்சு அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி எங்கே ஜென்ரேட் ஆகும்னா, எக்ஸ்பெக்டட் ஹைஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் லோஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஹை இப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா, இந்த ஹையை ப்ரைஸ் இப்படி ரெஸ்பெக்ட் ஆகிட்டு வரணும். இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா லிக்விடிட்டி எங்கே ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இதுதான் லிக்விடிட்டி ஜென்ரேட் ஆகிற இடம். இது ஒன் டைப் ஆஃப் லிக்விடிட்டி. இது அப்படியே வைஸ் வெர்சாவாக லோ கிரியேட் ஆகிருந்தாலும் அந்த இடத்துல லிக்விடிட்டி கிரியேட் ஆகும். அந்த லோவுக்கும் நான் வரைஞ்சி காமிக்கிறேன். லோ எப்படின்னா, இங்கேருந்து இப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா திருப்பி மேலே போயிட்டு திருப்பி இப்படி கிரியேட் ஆகிட்டு இப்படி கிரியேட் ஆனால் மட்டும்தான் இப்போ இந்த லோவில் வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி கிரியேட் ஆகிருக்கும். இது எல்லாமே எங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல எம்எம்எஸ் ஆகிருக்கணும், ஆனால் மட்டும்தான் அந்த இடத்துல லிக்விடிட்டி ஜென்ரேட் ஆகும். இப்படி இந்த இடத்துல எம்எம்எஸ் ஆகிருக்கணும். இது ஒன் டைப் ஆஃப் லிக்விடிட்டி. இதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், எங்கே இருக்குது, எங்கே லிக்விடிட்டி கிரியேட் ஆகிருக்குங்கிறத லோவிலையும் ஹைலையும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது ஒன் டைப் ஆஃப் லிக்விடிட்டி. அடுத்த லிக்விடிட்டி எங்கே நீங்கள் ஜென்ரேட் ஆகிறத ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்னா, கன்சால்டேஷன் மார்க்கெட்டில். அதாவது ஒரு லோ ஹை இப்படி இந்த மாதிரி ஒரே இடத்துல ப்ரைஸ் கன்சால்டேஷன் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ ரெண்டு பக்கத்துலையுமே நமக்கு வந்து லிக்விடிட்டி ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த லோ ஃபுல்லாக லிக்விடிட்டி ஜென்ரேட் ஆகிருக்கும், ப்ளஸ் ஹைலையுமே லிக்விடிட்டி ஜென்ரேட் ஆகிருக்கும். இது வந்து சிம்பிள். இது வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இது ஒன் டைப் ஆஃப் லிக்விடிட்டி. அதாவது ஒரு எக்ஸ்பெக்டட் ஹைஸ் எக்ஸ்பெக்டட் லோ இருக்கணும். நீங்கள் இந்த கன்சால்டேஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லெஸ் ஏதாவது ஒரு லோ வந்து எக்ஸ்பெக்ட் ஆகிட்டே ப்ரைஸ் போயிருக்கும். அதாவது இப்படி இந்த லோ இருக்குல்ல, இந்த லோ இப்படி இருந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் சிம்பிளிஃபைடாக இந்த லோவர் எக்ஸ்பெக்ட் ஆகி போயிருந்தால் கூட ப்ரைஸ் இந்த லோ எடுக்க ப்ரைஸ் வரும். வந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் என்ட்ரியை நம்ம போவோம். ஆனால் என்ட்ரி வந்து நான் ஃபர்தர் வீடியோஸில் போக சொல்கிறேன். மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு ஹையர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும், இல்லைனா லோவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி கன்சல்டேஷனில் ப்ரைஸ் வந்து இதாகிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த லிக்விடிட்டிஸை மட்டும் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் என்ட்ரி பேட்டர்ன் இருக்குது. அது வந்து சிம்பிள். அது இதே தான். அது எப்படிங்கிறத நான் ஃபர்தர் வீடியோஸில் சொல்கிறேன். எப்போவுமே மார்க்கெட்டை நான் இந்த ட்ரேடிங் கான்செப்டை பொறுத்த வரைக்கும், லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக்காக தான் யோசிப்போம். இதில் உள்ள லாஜிக் என்ன அப்படின்னா, இந்த எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் ஃபுல்லாக இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்பாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலே லிக்விடிட்டி இருக்குன்னா லிக்விடிட்டினா ஒன்றும் இல்லை, அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்கெங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. அதே மாதிரி நீங்கள் இப்போ செல்சர் என்ட்ரி போகிறீங்கன்னா இந்த செல்லர்ஸான ட்ராப்பை எடுத்துருக்கணும். அதாவது செல்லர் ஸ்டாப் லாஸ் எடுத்துருக்கணும். அதான் செல்லர்ஸ் ட்ராப்னு நம்ம சொல்லுவோம். செல்லர்ஸ் ட்ராப்பாக இருக்கணும். அப்படி ட்ராப் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் மூவ் ஆகும். நீங்கள் வேணால் எஸ்எம்சி ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து உங்களுடைய ஐஎஃப்இஜி இல்லைனா எஃப்இஜி இல்லைனா ஆர்டர் பிளாக் வந்து எக்ஸ்பெக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் ஆகும். ஆனதுக்கப்புறம் உங்கள் டார்கெட் வந்து கீழே போகாமல் என்ன பண்ணும் அப்படின்னா, திருப்பி உங்கள் ஸ்டாப் லாஸ் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ப்ரைஸ் வேகமாக போக ஆரம்பிக்கும். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸில் நடக்கும். அதனால தான் நம்ம இந்த லிக்விடிட்டி கான்செப்ட் வந்து மெயினாக பார்த்துருக்கோம். எல்லா கான்செப்டும் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். எனக்கு ப்ரிஃபர் பண்ணுற கான்செப்ட் வந்து இந்த லிக்விடிட்டி கான்செப்ட். நான் வந்து இதுக்கு முன்னாடி பிரேக் அவுட்டும் பண்ணியிருக்கேன், எஸ்எம்சியும் பண்ணியிருக்கேன். மோரலஸ் என் கான்செப்ட் ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன். எனக்கு இது வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக இருக்கனால இதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இந்த ரெண்டு வகையில் மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதும், லிக்விடிட்டி எங்கெங்கே இருக்குங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ப்ரைஸ் வந்து எப்படி இதாகிடுச்சு, எப்படி இதாகுங்கிறத நான் காட்டுறேன். இப்போ நான் இருக்கிறது வந்து கோல்டில் வந்து 1 ஹவர் சார்ட்டில் நான் இருக்கேன். இங்கே பாருங்கள்,
ஃபர்தராக வந்து நான் ஒரு ட்ரேட் அந்த இடத்துல போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது நமக்கு தேவையில்ல. அது நான் உங்களுக்கு போக ட்ரேடிங் ரிவ்யூ வீடியோவில் நான் சொல்கிறேன் ட்ரேட் எந்தெந்த இடத்துல எடுத்தேன் அப்படிங்கிறத. இது வந்து 1 ஹவர் சார்ட்டில் வச்சுருக்கேன். இது வந்து சார்ட் எப்படின்னா, நீங்கள் எந்தெந்த டைம் ஃப்ரேமில் எப்படி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த எஸ்எம்சிலாம் நம்ம வந்து 4 ஹவர் 15 மினிட்ஸ் அந்த டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டில் பார்ப்போம். இது வந்து எப்படின்னா, நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் லிக்விடிட்டி இருக்குங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி எந்த டைம் ஃப்ரேம் வேணால் மாற்றி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிம்பிளாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் வந்து ஒரு ரெஸ்பெக்டட் ஹை வச்சுருக்கா. இந்த இடத்துல ப்ரைஸு நல்லா தெரியுதா? இந்த இடத்துல இது ஒரு ஹை, ப்ரைஸ் திருப்பி கீழே இறங்குச்சு. ஒரு இன்டர்னலாக இந்த இடத்த வந்துட்டு ப்ரைஸ் திருப்பி மேலே இந்த இடத்த ரெஸ்பெக்ட் ஆகி ப்ரைஸ் கீழே இறங்குச்சா. கீழே ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கீழே ஃபர்தராக ஒரு எம்எம்எஸ் நடந்துருச்சு. அப்போ எம்எம்எஸ் கீழே நடந்ததுனால மேலே ஃபுல்லாக ட்ராப் ஏரியா, அந்த மேலே ஃபுல்லாகவே. அப்போ ப்ரைஸ் என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கீழே போக முடியாது. இப்போதைக்கு இந்த இடத்துல நோ லிக்விடிட்டி ஜோனாக இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ப்ரைஸ் இந்த ட்ராப்பை ரெஸ்பெக்ட் ஆகிட்டு கீழே இறங்கியிருக்கு பார்த்தீங்களா. 2 ரெட் கேண்டில். இது 1 ஹவர் நான் காமிக்கிறேன், லோயர் டைம் ஃப்ரேம் அப்படியே மாற்றி காமிக்கிறேன். இந்த இடத்துல ப்ரைஸ் ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்துட்டு இந்த இடத்துல தொட்டோன்னே பாருங்கள், அதாவது ஆப்போசிட் ட்ராப் எடுக்கிறதுக்காண்டி ப்ரைஸ் எவ்வளோ வேகமாக போயிடுச்சுங்கிறத பாருங்கள். இதுதான் நடக்கும். இதை நான் அப்படியே 15 மினிட்ஸில் மாற்றி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா தெரியுதா உங்களுக்கு? இந்த ஹையர் எக்ஸ்பெக்ட் ஆகி ப்ரைஸ் 1 2 டைம்ஸ் வந்து ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் ஆகிருக்கு. நான் நல்லாவே காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டைம் இந்த இடத்துல தொட்டிருக்கு, அடுத்து இந்த இடத்துல தொட்டிருக்கு ப்ரைஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், கீழே ஆட்டோமேட்டிக்காக இறங்கிச்சா. இறந்ததுக்கப்புறம் இந்த லோ எடுத்துருச்சு. லோ எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் திருப்பி அக்ரெசிவாக மேலே போயிருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு எம்எம்எஸ் இருந்துச்சு, திருப்பியும் கீழே எடுத்துச்சு, திருப்பியும் மேலே போச்சு, திருப்பியும் கீழே வந்துச்சு, திருப்பி மேலே போச்சு, திருப்பியும் கீழே வந்துச்சு. இங்கே பாருங்கள், கரெக்டாக போய் ட்ராப்பை எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க ஒரு எம்எம்எஸ் ப்ரைஸ் எடுத்துட்டு தான் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. இதில் நம்ம எங்கே என்ட்ரி போயிருப்பாங்க நான் ஃபர்தர் வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இப்படி தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இங்கே பாருங்கள், இதில் பையர்ஸ் மேலே போயிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு டீப் ரிஜெக்ஷன் கேண்டில் மேலே போகிற மாதிரி காட்டியிருக்கு. அடுத்த கேண்டிலே பாருங்கள், ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. இந்த இடத்துல என்ட்ரி ஆகி மேலே போயிடுச்சு. என்ட்ரி வந்து நம்ம இன்னும் கீழே எடுத்திருப்போம். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம லிக்விடிட்டியை ஃபைன் பண்ணுவோம். நீங்கள் சார்ட்டில் டைம் ஃப்ரேமை மாற்றி பாருங்கள், எல்லா இடத்துலையும் இந்த சினாரியோஸ் நடந்திருக்கும். அது உங்களுக்கு பார்க்கவே நீட்டாக புரியும். அது எந்த இடத்துல நடந்திருக்கு, எந்த இடத்துல நடந்திருக்குன்னு ஈஸியாகவே புரியும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ்பெக்டட் ஹைஸ் இருந்திருக்கு, ப்ரைஸ் திருப்பி மேலே போயிட்டு திருப்பியும் வந்திருக்கு, திருப்பி மேலே போயிட்டு இந்த ஹையவே எடுத்துகிட்டு ப்ரைஸ் திருப்பி கீழே வந்துருப்பாங்க. இது ஃபர்தராக நான் மார்க் பண்ணியிருக்கேன் இன்ஜினியர் லிக்விடிட்டி இடம். அங்கே தான் இன்ஜினியர் லிக்விடிட்டி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் எப்போ வேணால் அந்த இடத்துல போகும். ஓகேவா? இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த மாதிரி லிக்விடிட்டி ஐடென்டிஃபை பண்ணி மட்டும்தான் நம்ம இந்த ட்ராப் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணுவோம். ஃபர்தராக வீடியோஸ்லாம் நான் எப்படி அடுத்தடுத்த கான்செப்ட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வீடியோஸை திருப்பி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ்.